வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். நாம இன்னைக்கு செய்ய போறது உருளைக்கிழங்கு மசாலா. உருளைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: முதல்ல உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துங்க. நான் இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தக்காளி 3 எடுத்துக்குங்க. பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துங்க. பூண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் ஒரு 8 பல்லு எடுத்திருக்கேன். வெங்காயம் 4, கருவேப்பிலை. முதல்ல கடாயை வச்சு கடாய் சூடான உடனே எண்ணெய் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் அதிலே போட்டுங்க. அடுத்து அரிஞ்சு வச்சு, ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கோல்டன் கலர் மாறிடும். வெங்காயம் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் அரியணும். நீல வாக்கில் வெங்காயம் அரியுங்க. அதோடைய பச்சை மிளகாவும் சேர்த்துங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணா இன்னும் கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கி வந்தவுடனே தக்காளி, பூண்டு போட்டுக்குங்க. அது கூட முதல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்குங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனா வதக்கிடக்கூடாது. ஒரு முக்கால் பதத்துக்கு வதக்கினா போதும். அப்பதான் நல்லா மனமா வாசனையா இருக்கும். ரொம்ப கோல்டன் கலர் மாத்திட்டோம்னா ஸ்மெல் வேற மாறிடும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதோட நல்லா இப்போ இத வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இப்படி கரண்டியில போட்டு நல்லா மசிச்சு எடுத்துங்க. நல்லா நைஸா மசிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம இதை மசாலால சேர்த்துக்கணும். இப்போ மசாலாவுக்கு இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் அதை ஒரு வதக்குங்க. அப்பதான் மஞ்சள் வாசனை போகும். இப்போ மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு மசாலா தயாராயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க. எல்லாம் விருப்பமா சாப்பிடுவாங்க. இத பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யறது. நல்லா வதக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.